ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா பேக் நெக் டிசைன் வந்து ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வந்து நெட் கிளாத் வந்து வச்சு அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஜரி த்ரெட்டு, நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து ஜரி த்ரெட்டு அண்ட் நெட் கிளாத். நான் வந்து இப்போ இங்கே வந்து சின்னதாக தான் வரைஞ்சிருக்கேன், அதனால் சும்மா ஒரு குட்டி பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் நீடில் நம்பர் 14, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நெட் கிளாத் இருக்கு இல்லையா, இந்த நெட் கிளாத்தை கரெக்டாக இந்த டிசைன் பேக் நெக் டிசைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது மேலே இப்படி வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம போட் நெக் டிசைன் தான் வரைஞ்சிருக்கேன் நான், சரிங்களா? பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து மேலே இந்த போட் நெக் இருக்கு இல்லையா, அது வரைஞ்சி கீழே வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிருக்கோம். இது வந்து போட் நெக் வரைஞ்சி தான் போட் நெக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சு தான் நம்ம இந்த நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ண முடியும். நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு வந்து 2 டைப் இருக்குது. இது வந்து மேலே இப்படி வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து எப்படின்னா, கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அடியில் வச்சு நம்ம வந்து நெட் கிளாத்து ஸ்டிச் பண்ணுவோம், அது ஒரு மெத்தடு. மொத்தம் 2 இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறது வந்து ஃபஸ்ட் மெத்தட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கரெக்டாக அந்த கிளாத்துக்கு அந்த வரைஞ்சிருக்கிற அந்த நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த நெட் கிளாத்தை வந்து மேலே வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, 4 பக்கமும் நீங்கள் வந்து தேவையானதை பின் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதே நீங்கள் வந்து ப்ளவுஸில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நான் கரெக்டாக நீட்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் சும்மா வந்து பின் பண்ணாமல் ரஃபாக பண்ணுறேன். ஸோ ஏதோ ஒரு கார்னர்லேருந்து நம்ம த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ த்ரெட்டை வெளியில் எடுத்து நார்மலாக வந்து மேலே செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அண்ட் செயின் ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து நீடில் உள்ளே இறங்கும். ஏன்னா நெட் கிளாத் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தானே இருக்கும், அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஸோ ஈஸியாகவே நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்மளால் போட முடியும். ஸோ இதே மாதிரி இந்த பேக் நெக் டிசைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லைன் மேலேயே வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அது வந்து கட் ஒர்க் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் அது. ஸோ இதே மாதிரி இந்த ஃபுல் நெக்கும் நம்ம போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நெட் கிளாத் இருக்கு இல்லையா, இதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி.
பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை சுற்றி நம்ம வந்து இப்போ நெக் டிசைன் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ பின்னாடி வந்து நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுக்கணும். அது எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஃப்ரேமை வந்து பின்னாடி திருப்பிக்கோங்க. ஃப்ரேமை வந்து பின்னாடி திருப்பிட்டோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, இது ஓரமே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கலாம். க்ளூ அப்ளை பண்ணி வச்சு இது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி விடுங்க. ஸோ இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணணுன்னா, இதை வந்து நெட் கிளாத்தில் படாத அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஆக இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதாக பாருங்கள், இந்த மாதிரி தெரியும் நினைக்கிறேன். கிளாத்தை மட்டும்தான் நான் கட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சிசர் யூஸ் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். க்ளூ வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 1/2 hour விட்டுட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரம் காஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் பிசுறு இல்லாமல். பொறுமையாக கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். லைட்டாக நம்மளுக்கு பிசுறு தெரியுது. ஸோ அது பரவாயில்ல. என்னென்னா நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ரொம்ப நல்லா ட்ரை ஆக விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா இந்த மாதிரி பிசுறு தெரியாது. பாருங்கள், இந்த இடத்துலலாம் நல்லா காஞ்சுது. பாருங்கள், பிசுறு அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் காயில் பார்த்தீங்களா, க்ளூ அப்ளை பண்ணது அப்படி இருக்குது. ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு வந்து நல்லா ட்ரை ஆனதோ அங்கங்கெல்லாம் நல்லா கிளாத் வந்து சூப்பராக பிசுறு இல்லாமல் வந்துச்சு. பட் ட்ரை ஆகாத இடத்துலலாம் ஒரு மாதிரி பிசுறு வந்துச்சு. சப்போஸ் இந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் உள்ளே வந்து ஒரு லேயர் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிசுறும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ முன்னாடி திருப்பி பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ வெளியில் அவுட்லைன் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே பாருங்கள், உள்ளே வந்து நம்ம லைட்டாக பிசுறு தெரியுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன்.
இந்த மாதிரி ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ முடிச்சுட்டு பாருங்கள், ஒரு லைன் உள்ள அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த பிசுரெல்லாம் எதுவும் தெரியல. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து இந்த மேலே இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் வந்து பண்ணக்கூடாது, சரிங்களா? இங்கே வந்து இந்த சைடு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சென்டர்லேயும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் மட்டும் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க் இருந்தால் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் எடுத்துக்கிட்டு ஒரு நார்மல் நீடில் அண்ட் சூயிங் த்ரெட் 2 எடுத்துக்கோங்க. ஸோ சென்டர்லேயே நம்ம 6 நீடில் வச்சு வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் சும்மா ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நார்மல் நீடில் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ சென்டராக வச்சுக்கலாம். நீடில் பாருங்கள், எடுத்து உள்ளேயே வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க, வெளியில் போட வேண்டாம். இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டோங்க. கடைசி இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், க்யூட்டாக ஒரு நெட் கிளாத் வச்சு நம்ம பேக் நெக் டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி சும்மா ஒரு சிம்பிளாக இப்போ வந்து பேட்ச் ஒர்க்லாம் நிறையவே கிடைக்குது. ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.